மேரின் எஸ்பெஷலி அவங்களுக்கு பாஷை தெரியாது, பட் இருந்தாலும் தமிழில் பட்டாசு தனுஷரோட ஒரு படம் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் இந்த படத்துக்குள்ளே வரும்போது எனக்கு சில கன்சர்ன்ஸ் இருந்தது சப்ரிஷ்ட, எப்படி இந்த கேரக்டர் அவங்க எப்படி பண்ணிடுவாங்களா, ஏன்னா நான் தெலுங்கு படம் பார்த்துருக்கேன், தெலுங்குல அவங்க நிறையா படம் பண்ணியிருக்காங்க, அவங்க எப்படி சப்ரிஷ் இது புல் பண்ணிடுவாங்களா, இது ரொம்ப இன்டென்ஸ்டான கேரக்டர், அவங்க பண்ணதே இல்லையே அப்படின்னு கேட்கும்போது இல்லை ப்ரோ பண்ண வச்சிடலாம் அப்படின்னாரு. அண்ட் நான் நினச்சி பார்க்கல, அவங்க பர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்ப ரியலிஸ்டிக்காக அமைஞ்சிருக்கு இந்த படத்தில். அண்ட் சுனில் சார் சொல்லவே வேண்டாம், அவர் எவ்வளோ படங்கள் பண்ணியிருக்காரு. அண்ட் நான் வந்து இந்த மேடையில் இதை நான் சொல்லி ஆகணும், சார் வந்து தெலுங்குல ஒரு ஒரு ஐ திங்க் அவர் பண்ணாத ரோல் கிடையாது, பண்ணாத கேரக்டர்ஸ் கிடையாது, ஆனால் தமிழில் இந்த பர்டிகுலர் கேரக்டர் அவர் பண்ண விதம் இருக்குல்ல, கமர்ஷியலாக ஆடியன்ஸ்க்கு என்ன பிடிக்கும், என்ன மாதிரி ஒரு எலிவேஷன் கொடுக்க முடியும்னு ரொம்ப அழகாக பண்ணார். அண்ட் எனக்கு வந்து சுனில் சார் எனக்கு ரொம்ப பிடிக்கும். சார் ஐ ரியலி லவ் யூ, பிகாஸ் நான் வந்து ரஜினி சார் தான் வந்து ரொம்ப ஹம்பிள், லைக் அவ்வளோ அச்சீவ் பண்ணி ரொம்ப ஹம்பிளான ஒரு பர்சன் வந்து ரஜினி சார் தான் எனக்கு அப்படி இருந்தது. பட் அதோட ஒரு ஸ்டெப் ஹம்பிளாக இருக்க முடியும்னா அது சுனில் சார் தான். ஏன்னா எனக்கு வந்து இந்த படம் போஸ்டர், இந்த ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர், அந்த கிஸ் பண்ண போஸ்டர் கிடையாது, பட் அந்த இன்னொரு போஸ்டர், நான் அவர் இருக்கிற அந்த போஸ்டர் வந்து வெளியில் இங்கே மாதிரி எல்லா இடத்துலையுமே பேனர்ஸ் வந்து ரொம்ப அழகாக ஜாஃபர் சார் பிளேஸ் பண்ணியிருக்காரு. அந்த மாதிரி ஒரு இடத்துல அவர் பார்த்துட்டு எனக்கு கால் பண்ணார். கால் பண்ணும்போது வசந்த் இப்போ தான் நம்ம பேனர் பார்த்தேன், போஸ்டர் பார்த்தேன், எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, இந்த போஸ்டர் உன்னோட ஷேர் பண்ணுறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லும்போது நான் சொன்னேன், சார் நீங்கள் சந்தோஷப்படுறது எனக்கு பெருமையாக இருக்குது சார், உங்களோட அந்த போஸ்டரை நான் ஷேர் பண்ணது நிஜமாக சொல்கிறேன். அண்ட் அந்தளவுக்கு ஒரு ஹம்பிளான பர்சன். அண்ட் அவரோட பர்ஃபார்மன்ஸ் நான் உண்மையிலே சொல்கிறேன், வேறு யாரை அந்த ரோல் பண்ணியிருந்தாலுமே அவர் அளவுக்கு பண்ணியிருக்கவே முடியாது, அதான் உண்மை. அது நீங்கள் படம் August 22 பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் நான் என்ன சொல்கிறேன்னு. இந்திரா வந்து எனக்கு என்ன மாதிரி ஒரு படம் அப்படின்னு சொல்லணும்னா, என் ஃபர்ஸ்ட் படம் தரமணி அப்படின்னு ஒரு படம் ராம் சார் கொடுத்தாரு, அதில் இன்ட்ரடியூஸ் ஆகி இதுக்கப்புறம் ராக்கின்னு ஒரு படம் பண்ணேன், அஸ்வின்ஸ்னு ஒரு ஹாரர் பண்ணேன். ஒரு படமே ஒரு ஜானராக டிஃப்ரெண்ட்டாக பண்ணணும்னு எப்போவுமே நினச்சது உண்டு. அது வந்து உங்களோட சப்போர்ட், உங்களோட லவ் தரமணியில் கொடுத்தீங்க, ராக்கியில் கொடுத்தீங்க, அஸ்வின்ஸ் ஒரு ஹாரர் படம் பண்ணும்போது கொடுத்தீங்க, அதுலேருந்து தொடர்ந்து ஜெயிலர்னு ஒரு படம் பண்ணேன், அதில் ரொம்பவே லவ் பண்ணீங்க ஆக்சுவலாக. அது வந்து நான் ஒரு ஸ்டேட் போனாலும் சரி, ஒரு கண்ட்ரி போனாலும் சரி, யுவர் லவ் வாஸ் இம்மென்ஸ். அந்த விதத்தில் இந்திரா வந்து இன்னொரு படம் என் லைஃப்பில், என் கெரியரில் ஒரு முக்கியமான படம். அதே என் கெரியரில் என் லைஃப்பில் ஒரு முக்கியமான படம்னு சொல்கிறேன்னா, சில படங்கள் மட்டும்தான் மனசில் தோணும் ஒரு ஆக்டருக்கு, இந்த படம் வந்து ஒரு ரொம்ப முக்கியமான படமாக நம்ம லைஃப்பில் இருக்கும் அப்படின்ட்டு. ஸோ என் கெரியரில் தரமணி, ராக்கி எந்த அளவுக்கு எனக்கு பர்சனலாக முக்கியமோ, இந்திரா வந்து ஆடியன்ஸ் மத்தியிலுமே ஒரு முக்கியமான படமாக அமையும். ஏன்னா ஆல்வேஸ் த்ரில்லர் படங்கள் தமிழ் ஆடியன்ஸ் வந்து என்றைக்குமே கைவிட்டது கிடையாது. கடைசியாக நம்ம வந்து ஒரு ரொம்ப அழகான ஒரு த்ரில்லர், இல்லை ரொம்ப பம்ப்டப்பான ஒரு த்ரில்லர் பார்த்தது வந்து ராட்சசன் அண்ட் போர்த்தொழில். இந்த 2 த்ரில்லர்ஸ்க்கு அப்புறம் தமிழ் சினிமாவில் வந்து ஒரு கேப் இருந்திருக்கு. அந்த கேப் இந்த வருஷத்தில் ஏன் படம்னு சொல்ல, இந்திரா வில் பி ஒன் ஆஃப் த பெஸ்ட் த்ரில்லர் ஃபிலிம்ஸ் இன் தமிழ் சினிமா ரைட் நவ். இந்த படத்தோட டேட் August 22 ஃபிக்ஸ் பண்ணும்போது நிறையா பேர் நிறையா விதமான ஒரு விஷயம் சொன்னாங்க. 22 வந்து வரீங்களே, 1 வீக் தான் இருக்குது கூலி வரதுக்கு, August 14 வரீங்க, ஐ மீன் August 14 கூலி வருது, 1 வீக் போதுமா, 8 days போதுமா உங்கள் படம் நிற்கிறதுக்கு அப்படின்ட்டு. என்னை பொறுத்த வரைக்கும் August 14 கூலியும் வந்து பாருங்கள். ஏன்னா ரஜினி சாரும் என்னோட அப்பா தான், ஐ ரியலி லவ் ஹிம் ஸோ மச். அண்ட் 8 days கழிச்சு கூலி வருது, ஐ மீன் 8 days கழிச்சு இந்திரா வரும்போது நீங்களும் இந்திரா எல்லாருமே தேட்டரில் வந்து பாருங்கள். ஏன்னா ஜெயிலருக்கு அப்புறம் ஒரு 8 days கேப்பில் சாருக்கும் எனக்கும் ஒரு படம் வர்றது வந்து எனக்கு பெருமை. அண்ட் படங்களுக்கும் அது ஒரு நல்ல விஷயம். ஒரு பெரிய படம் வரும்போது ஒரு 8 நாள் கழிச்சு இந்திரா வரும்போது அந்த படம் வந்து ஆடியன்ஸ் நீங்கள் தேட்டரில் வந்து நீங்கள் பார்ப்பீங்கன்னு சொல்கிற ஒரு நம்பிக்கை மட்டும்தான் என் மனசில் இருக்குது, என்னோட ஹார்ட்டில் இருக்குது. அண்ட் கூலி பாருங்கள், இந்திராவும் பாருங்கள். அண்ட் எந்த விதத்துலேயும் டிசப்பாயிண்ட் ஆகாது.